விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் நகர்வுகளை திமுக முதல் டெல்லி வரை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. காரணம், அவரின் அரசியல் தாக்கம் எவ்வாறு இருக்கும் என்பதை கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலைதான் தற்போது வரை நிலவுகிறது. குறிப்பாக சமீபத்தில் திருச்சிக்கு சென்றார் விஜய். அப்போது திருச்சி விமான நிலையத்திலிருந்து மரக்கடை பகுதிக்கு செல்ல 5 மணி நேரம் ஆனது. இந்த நேரம் என்பது திருச்சியிலிருந்து சென்னைக்கு சாலை மார்க்கமாக வந்தால் ஏற்படும் நேரமாகும். சரி, விஜயன் 2 முக்கியமான நகர்வுகள் தொடர்பான தகவல்கள் நமக்கு கிடைத்துள்ளது. ஒன்று வேட்பாளர்கள் தொடர்பானது, இரண்டாவது கட்சியின் சின்னம் தொடர்பானது. விஜய் கட்சிக்கு தனியாக வியூக வகுப்பு நிறுவனம் இல்லை. ஆனால் ஜான் ஆரோக்கியசாமி தலைமையிலான ஒரு டீம் வேலைகளை செய்து வருகிறது. அதுபோல ஆதவ் அர்ஜுன் தலைமையிலான ஒரு டீமும் களத்திற்கு நேரடியாக சென்று விஷயங்களை சேகரித்து வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் இருக்கும் முக்கியமான தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் தேர்வு என்பது மறைமுகமாக நடந்து வருகிறது. உதாரணமாக சென்னையை எடுத்துக்கொண்டால் மொத்தம் 16 தொகுதிகள். மாவட்ட பொறுப்பில் இருப்பவர்கள், கட்சியில் இருப்பவர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், சமூகத்தில் நல்ல பெயர் எடுத்தவர்கள் என தேர்வு என்பது தீவிரமாக நடந்து வருகிறது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்ற நோக்கிலும் வேட்பாளர் தேர்வு என்பது நடந்து வருகிறதாம். அதே நேரத்தில் தேர்வு செய்யப்படும் நபர்கள் பொருளாதாரத்திலும் வெற்றி பெறுவதிலும் எந்த அளவில் இருக்கிறார்கள் என்பதையும் ஆராய்ந்து முடிவெடுக்க பல்வேறு வழிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளதாம். இதில் முக்கியமான ஒரு அஸ்திரத்தை விஜய் கையில் எடுக்க இருப்பதாக தெரிகிறது. அதிமுக மற்றும் திமுகவில் இருந்து தவேகாவில் இணைய விருப்பம் தெரிவித்த யாரும் கட்சிக்குள் இதுவரை பெரிய அளவில் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை. இருந்தாலும் விருப்பம் தெரிவித்தவர்களின் பட்டியல் என்பது எடுக்கப்பட்டு வருகிறது. அவர்களில் பலர் முன்னாள் எம்எல்ஏக்களாக இருந்தவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஜெயந்தி நட்ராஜன், முன்னாள் எம்எல்ஏ பழ கருப்பையா ஆகியோரின் பெயர்கள் பட்டியலில் இருக்கின்றன. இத்தகைய தலைவர்களை தங்களது தேர்தல் பிரச்சாரம் போக நேரடியாக தேர்தலில் நிறுத்தவும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாம். சமீபத்தில் அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜலட்சுமி விஜய் முன்னிலையில் தவேகாவில் இணைந்தார். தற்போது அவருக்கு மீண்டும் மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு தர முடிவு செய்யப்பட்டுள்ளதாம். இதன் மூலம் தொகுதிக்கு நெருக்கமானவர்களை தங்களது வேட்பாளராக நிறுத்த முடியும். விஜயை தவிர தவேகாவில் யாருடைய முகமும் தெரியாது என்ற விமர்சனத்திற்கு பதிலடி தந்தது போல இருக்கும். இவையெல்லாம் கடந்து களத்தில் ஏற்கனவே நிற்கும் அதிமுக மற்றும் திமுகவின் வேட்பாளர்களுக்கு கடுமையான போட்டியையும் தர முடியும் என விஜய் நம்புகிறார். அடுத்ததாக தவேகாவின் தேர்தல் சின்னம் தொடர்பான விவாதம் கட்சிக்குள் தற்போது வேகம் எடுக்க தொடங்கி இருக்கிறது. அதிமுக மற்றும் திமுகவிற்கு மாற்று என விஜய் தன்னை சொல்லிக் கொண்டாலும் தேர்தல் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இருக்கும் சின்னம்தான் வெற்றியை உறுதி செய்ய போகிறது. எனவே உதயசூரியன் ஒரு பக்கம், பலம் வாய்ந்த இரட்டை இலை சின்னம் மறுபக்கம். இதற்கு நடுவில் தான் விஜய் தனது அரசியல் கட்சியின் சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. விசிலை தனது கட்சியின் சின்னமாக அறிவிக்க விஜய் விரும்புவதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே விசிலை வைத்து ஒரு தனி பாடலே வெளியானது. இதுவரை தமிழகத்தில் விசிலை தேர்தல் சின்னமாக யாருமே வைத்திருக்கவில்லை. இதன் காரணமாக விசில் விஜயின் தேர்வாக இருக்கிறது. இருப்பினும் இறுதி முடிவை எடுக்க வேண்டிய இடத்தில் இருப்பது தேர்தல் ஆணையம்தான். கட்சி பதிவு செய்யப்பட்டுவிட்ட பிறகு 3 சின்னங்களை தேர்தல் ஆணையம் தரும். அதிலிருந்து ஒரு சின்னத்தை தேர்வு செய்ய வேண்டிய வழக்கமான நடைமுறையும் இருக்கிறது. வரும் 2026 தேர்தலில் விஜயின் விசில் பேரொளியாக மாறுமா அல்லது மங்குமா என்பதை காலம்தான் முடிவு செய்யும்.